ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விக்ரம் முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அது இந்த சாப்டருக்கு ரொம்பவே முக்கியமானது. அது எப்படின்னா, நல்லசி இத்தனை நாள் நல்லவர் மாதிரியே வேஷத்தை போட்டுட்டு ஆனா பயங்கரமான கில்லாடி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யாருமே எதுவுமே தெரியாத மாதிரி, அதாவது கண்டும் காணாத இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலதான் நம்ம இனியாவோட பிரெயின் மூளை வேலை செய்யுது. அது என்னன்னா, எனக்கு உங்க கூட வேலை செஞ்சாங்களே, ட்ரைனிங்லாம் வந்தாங்களே, அவங்க மாயா இருக்காங்கல்ல, அவங்க மேலதான் எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. அதுவும் இல்லாம அவ என் கூட காலேஜில் படிச்சவ தான். ஆனாலும் எனக்கு அவ மேல ரொம்பவே டவுட் இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு நான் அவளை பார்த்தாலும் அவளுக்கு என் மேல பாசம் இருக்கிற மாதிரி தெரியல. சும்மா தான் என்கிட்ட நடிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம அவ மொழியே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த சுபாஷ் இருந்துக்கிட்டு, ஆமாங்க சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க நீங்க அந்த அக்யூஸ்ட பத்தி பேசுறப்பெல்லாம் கொஞ்சம் பதட்டமா வராங்க. அதை வச்சு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஆனா நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால நீங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நான் அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வருவாங்க. கொளுத்தி போட சாம்பார் ஆப் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டைலாக போட்டு அந்த மாயா பயங்கரமா சீனை போட்டுட்டு அந்த அக்யூஸ்ட கூட்டு போய் அவ வீட்லயே ஒழிச்சு வச்சிருக்கா. இவங்க அந்த அக்யூஸ்ட் இருக்கிற இடம் தெரியாதையே அவங்க கூடவே டிராவல் பண்ணியிருக்காங்க இனியா. அதுக்கப்புறம் தான் அவன் யாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவனை தேடி பிடிச்சிட்டு போனா மாயாவோட வீட்டுலதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, ரொம்பவே பயங்கரமா த்ரில்லிங்கா இருக்குது. இவங்க இருந்துகிட்டு போய் மாயா கிட்ட பேசுறாங்க. ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தன் தப்பிச்சு வந்தான், அவன் எங்க போனான்னு தெரியல, அதனாலதான் தேடிட்டு வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்க தேடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்ல, உடனே ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லா இடமும் தேடிட்டு வராரு. அதுக்கப்புறம் அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த நேரம் ஹச்சுன்னு ஒரு தும்மல் சத்தம். அடப்பாவி, யாரா இது தும்மல் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கதவை திறந்து பார்த்தா கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ரூம்லயே வந்துடுறான். அடா பாவி, ஒரு போலீஸ்காரங்கிட்ட நீ எதை வேணா மறக்கலாம், ஆனா தும்மலை மறக்க முடியுமா? அதை மறைக்கவும் முடியாது, அதை தொலைக்கவும் முடியாது, எப்படி இருந்தாலும் மாட்டிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சீனை போட்டு ஆனை தரன்னு இழுத்துட்டு இத்தனை நாளா என் கூடயே இருந்துகிட்டு என்னோட வெல்வேஷர் மாதிரி சீனை போட்டு இப்ப நீ இந்த அக்யூஸ்ட கொண்டு இந்த வீட்டுல அடைச்சு வச்சிருக்க அப்படின்னா இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், ஒழுங்கு மத்திய சூழல் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கு டுமுக்கு ஆமான்னு போட்டு அடிச்சு தாக்குறாரு மாயாவை. அவங்க நான் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு அவர் என்ன பண்ணிடாதீங்க, அவர் என்னுடைய கார்டியன் தான், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இந்த இனியாவாலதான் நான் என் அப்பாவை இழந்து எல்லாத்தையும் இழந்து நான் இவ்வளவு அனாதையா நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த இனியா தான். அதுவும் இல்லாம என் வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டா. நான் உங்களை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க அதை மறைச்சு நீங்க உங்க வேலைதான் முக்கியம் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னை பத்தி நீங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் சொல்லி அங்க விக்ரமோட மைண்டை டைவர்ட் பண்ண பாக்குறேன். அதுக்கப்புறம்